எங்க ஆசிரியர் சொல்வார், அது இன்னும் சுவையானது. எங்க வாத்தியார் ராதாகிருஷ்ண ஐயா மாதவனுடைய அப்பா சொல்வார், கல்யாண வீடுகளுக்கு போவோம். கல்யாண வீடுகளுக்கு போனால் எல்லாம் முடிந்த பிறகு இந்த நாமளும் வந்திருக்கிறோமே நம்மையும் கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு 50 பேரை ஒன்றாக மேடையில நிறுத்தி வைத்து மாப்பிள்ளை பொம்பளையை உட்கார வச்சு ஒரு போட்டோ எடுப்பாங்க. இது நடக்கும். நாங்கள் முடிச்சுட்டு வந்துடுவோம். ஒரு மாதம் கழித்து அந்த அந்த கல்யாண வீடு நடந்த வீட்டு பக்கம் நாங்க போக வேண்டி வந்துட்டது என்று வைங்க. அங்க போனா அவர்கள் ஏதோ பலகாரம் கொடுத்து குடிப்பதற்கு காப்பி கொடுத்து இந்த ஆல்பம் வந்துட்டு பாருங்கன்னு தருவார். நான் உங்க எல்லார்ட்டையும் கேட்கிறேன், மனச்சாட்சியில கை வச்சு சொல்லுங்கள், அந்த ஆல்பம் தந்த உடனே நீங்க எந்த படத்தை முதல் தேடி பார்க்க? மணமகன் மணமகள் அதெல்லாம் அந்தந்த பக்கமா உட்கார கட கட கடன்னு தட்டி நான் எடுத்த படம் வந்திருக்கிறதா என்று பார்க்கிறோம் அல்லவா? அதுதான் தன்னுணர்வு. உங்களுக்கு உங்கள் மேலேதான் அதிக அக்கறை. உங்கள் மேலே அதிக அக்கறை உள்ள உங்களுக்கு உங்களுடைய 6வது தந்தையின் பெயர் தெரியவில்லை. 6வது தந்தை என்றால் 6 தலைமுறை. நீங்கள் ஒரு 600 வருஷம் என்று ஒருத்தரும் கணக்கு போடாதீங்க. 6 தலைமுறை என்றால் 600 வருஷம் என்று சில பேர் தப்பா கணக்கு போடுகிறார்கள். எங்க ஐயா தான் சொல்லுவார், ஒரு தலைமுறை காலம் என்பது ஒரு சமுதாயத்தினுடைய ஆணுக்கும் பெண்ணுக்குமான திருமண வயதை கூட்டி 2ஆல் பிரித்து சராசரி வருகிற வயதுதான் ஒரு தலைமுறை வயது. ராமன் காலத்திலே அது 14 ஆண்டுகளாக இருந்தது. ஆணுக்கு 16 வயசு, பெண்ணுக்கு 12 வயசு, கூட்டினா 28, பிரித்தா 14. அதனாலேதான் கைகேயி 14 ஆண்டுகள் ராமன் காட்டுக்கு போக வேண்டும் என்று கேட்டார். ஏன் தெரியுமா? ராமனை தெரிந்த தலைமுறை இருக்கிற பொழுது ராமன் திரும்பி வந்தால் புரட்சி வெடித்து பழையபடி அந்த நாடு அவனுக்காகி விடும் என்றபடியால் அவனுக்கு தெரிந்த தலைமுறை போன பிறகு அவன் வரட்டும் என்று கைகேயினார். இன்றைக்கு நம் சமுதாயத்திலே ஒரு தலைமுறை காலம் என்பது திருமண வயதை எவ்வளவு தள்ளி போட முடியுமோ தள்ளி போட்டுவிட்டோம். செயற்கைக்காக இயற்கையை நாசப்படுத்துவதற்கு முடிவு பண்ணிவிட்டோம். 50 வயது கடந்து விட்டால் ஒரு தலைமுறை காலம் இன்றைக்கு 25 ஆண்டுகள். 6 தலைமுறை காலம் என்பது 125 ஆண்டுகள் தான். 180 ஆண்டுகள் 6 தலைமுறை காலம். 6வது தலைமுறை தந்தையே எனக்கு தெரியவில்லை. என்னில் அளவுக்கு அதிகமான அக்கறை உள்ள எனக்கு என்னுடைய 6வது தந்தையே தெரியவில்லை. 150 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த என்னுடைய தந்தையை தெரியவில்லை. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த கம்பனை தெரிந்திருக்கிறது. அதுதான் 125 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த என்னுடைய தந்தையை என்மேல் அதிக அக்கறை கொண்டு வாழுகிற எனக்கு தெரியவில்லை. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்கிற கம்பனை எவனும் பெயர் சொல்லுகிறான். கம்பனாக பிறந்த எவனிடம் கேட்டாலும் கம்பனை தெரியுமா? ஓ தெரியுமே, என்ன பண்ணினான்? ராமாயணம் பாடினான். எவனும் சொல்லுகிறான். அவன் பெயர் தெரிகிறது, அவன் என்ன செய்தான் என்று தெரிகிறது, அவனுடைய காவியத்திலே நமக்கு பயிற்சி இருக்கிறது என்றால் அதுதான் காலத்தினுடைய அங்கீகரிப்பு. அந்த கால அங்கீகரிப்பு கிடைத்ததால் தான் கம்பன் நின்று பிடிக்கிறான். அதனால் தான் நான் சொல்லுகிறேன், ஐயா போன்ற பெரியவர்கள் விழா எடுக்கவில்லை, அவர்களை கொண்டு காலம் கம்பனுக்கு விழா எடுக்கிறது. அதை புரிந்து கொள்ள காலம் கம்பனுக்கு விழா எடுக்கிறது. கம்பனிலே இந்த முறை அது இந்த கம்பன்களை சிலதான் நடக்கிறது. அது எல்லாம் மூலஸ்தானம் அங்கே இருக்கிறது. கம்பனில் மனித நேயம் என்று இந்த ஆண்டு விழாவுக்கான அடிப்படை எடுத்திருக்கிறார். மனித நேயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டு வருகிறோம். நான் தொடக்கத்திலேயே அந்த திருமண வயது விஷயத்திலே சொன்னதுதான், செயற்கை, படிப்பு, உத்தியோகம் இதெல்லாம் செயற்கை. வாழ்வு இயற்கை. ஒரு ஆணாக பிறந்தால் பெண்ணும், பெண்ணாக பிறந்தால் ஆணும் ஒருவருக்கு ஒருவர் நாடுவது என்பது இயற்கை. அந்த இயற்கை வேட்கையை நிறைவேற்றாமல் செயற்கை வேட்கைக்காக அதை தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிற ஒரு மக்கு மனிதர்கள் நாங்கள். பெற்றோர்களை பார்த்து நான் இறங்கி கேட்பேன், இளைஞர்களையும் கேட்பேன், முடிந்த அளவு உங்கள் பிள்ளைகளுக்கு நேர காலத்துக்கு திருமணம் பண்ணி வையுங்கள்.
இது நான் சொன்னோடனே ஒருத்தர் வந்து கேட்டார், உங்களுக்கு உங்க அம்மா அப்பாக்கு அவரை கவனிக்காம விட்டுட்ட கவலையில பேசுறீங்களா? எப்பவுமே நான் சொல்கிறது உண்டு, செயற்கையோடு மனிதன் கலக்க 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 மனிதனுடைய இயற்கையான அந்த தன்மைகள் குன்றிக்கொண்டே போகும். அதனால் தான் மனித நேயம் குன்றி போயிற்று. அன்பு சகோதரி ருக்மணி பன்னீர்செல்வம் அவர்கள் இலக்குவன் உறங்காவில்லை 14 ஆண்டுகள் உறங்காமல் இருந்தான் என்று நிறைய பேசினார்கள். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சகோதரி அவர்களே, 14 ஆண்டுகள் அவன் உறங்காமல் இருந்தான் என்பது துறவா? துறவை என்றால் என்ன? எதை நாம் நீங்கி விட்டோமோ அதை மீண்டும் விரும்பக்கூடாது. இப்ப நீங்க இல்லறத்தை துறந்து விட்டீர்கள், உள்ளாக்க விரும்பவில்லை. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், அவர் பிறந்து விட்டார், 14 ஆண்டுகள் பொறுமையாக இருந்து விட்டு 15வது ஆண்டு ஒரு குழந்தையோடு வந்தார், நாம் என்ன சொல்றோம்? 14 வருஷம் பொறுமையா இருந்தீங்க, இன்னைக்கு நீங்க அப்பா ஆயிட்டீங்களேன்னு கேட்டா அதுக்கே ஒரு ரகசியம் இருக்குங்க. நான் பெண்ணை தேடி தேடி பார்த்து யாரும் எனக்கு பெண்ணு கொடுக்கல, சாமியாரான பிறகுதான் நிறைய பெண்கள் வரிசையில் வந்து என்ன பண்ண முடியும்? அதே போல 14 ஆண்டுகள் உறங்காவில்லை என்பதை நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். மிகச் சிறந்த பாத்திரம். 15வது ஆண்டு பிறந்தவுடனே அன்று இரவு அவன் உறங்கினான். அப்போ அது எப்படி துறவாகும்? நான் முதல்ல சொன்ன துறவை என்றால் நீக்கியதுதான். என்றைக்கு விழித்துக் கொண்டிருந்திருக்க வேண்டும் ஒன்று. அப்போ அதற்கு நீங்க கேட்கலாம், அவன் இதுக்கு என்ன சான்றுன்னு சொல்லி நீங்க தான் சொல்றீங்க 14 ஆண்டுகள் உறங்காவில்லை. 14 ஆண்டுகள் உறங்காவில்லைன்னா அருத்தாபத்து இலக்கணத்தினால், அருத்தாபத்து இலக்கணம் இருக்குல்ல, இலக்கணத்துல ஏன் பேசுறீங்க கேட்காதீங்க, கல்லூரியில பேசுறதுக்கு யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அப்போ அவன் உறங்கினான் என்பது பொருள்படும். ஆகவே அந்த உறக்கத்தை அவன் பெற்றான் என்று வந்துவிட்ட பிறகு அவன் எப்படி உறக்கத்தை நீங்கினான் என்று நீங்கள் பேச முடியும்? நான் கைக்கு அவளை பார்த்து தான் பேசுறேன். நீதிமன்றம் ஒரு கட்டளை போட்ட பிறகு நம்ம அடிபணியும் இல்ல, ஒரு இலக்கிய வழக்கறிஞராவது அடிபணியுமா இருக்கட்டுமே. அடுத்தது ஒன்று கேட்கிறேன், சரி 14 ஆண்டுகள் விழித்திருந்தானே, அதில் எந்த குறையும் வரவில்லையா? எப்படி காவல் காத்தான்? உறங்காவில்லை இனப்பிலம் நாணம் என்றால் ரொம்ப பாராட்டி பேசுகிறீர்களே, உறக்கத்தை துறந்தான் என்று. சூர்பனகர் வந்து ஒரு காதல் டிராமாவே அழித்து போயிட்டாலே, அப்ப எங்க போயிருந்தப்போ? அப்ப அந்த உறக்கத்தில் ஒரு சிறு குறைபாடு வருகிறது. அதுக்கு நீங்க 1000 காரணம் சொல்லலாம். எனவே இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வருகிற போது அவன் உறக்கத்தை துறந்தான் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் நிச்சயமாக 15வது ஆண்டிலிருந்து தொடர்ந்திருக்கிறான். இன்னொன்னுங்க, சில நேரங்களில் தவறான முடிவுகள் வருவதற்கு கூட காரணம் கண் விழித்திருப்பது தான். இன்னைக்கு கூட இன்னொரு ஒரு கட்டுரை வந்து எல்லாரும் காலையில பார்த்திருப்பீங்க, பெரிய கட்டுரை. உறங்கணும்னு சொல்றாங்க, உறங்கினா தெளிவு இருக்கும். லட்சுமணன் ஒன்றிலிங்க, நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற போதெல்லாம் கண் விழித்து படிக்கிறது வழக்கு எப்பவுமே மற்ற மேடை விட. அது இந்த மாதிரி திறமையா இருந்தா கம்பராமன் நானும் உட்காந்து ஒரு மாசம் ஒரு 3 நாள் கண் விழிச்சு படிக்க உடனே எனக்கு சம்சாரம் பார்த்து சொல்றாங்க, நாங்க பிசாசு மாதிரி கண் விழிச்சு பாராட்டுறாங்களா திட்டுறாங்களா? பிசாசு சொல்லணும் என்ன வந்துருக்குது என்ன? அது ரொம்ப சாமர்த்தியமா சொல்லிட்டாங்க. என் பொண்ணு கூட ஆமா அவங்களை பார்த்து அப்படின்னு. எனவே கண் விழிப்பதன் மூலமாக பல சிக்கல்கள் வரும். தொடர்ந்து உறக்காமல் இருந்தால் வைத்தியர்களோட கேட்டு பாருங்க, மருத்துவம் கூட அதை ஒப்புக்கொள்ளாது. எனவேதான் அவன் என்ன பண்ணான், உடம்புல வந்து வரதனையே சந்தேகப்படுகிறான். நல்லா தூங்கி எழுந்த என்னை கேட்ட கம்பராமன் தெளிவான சிந்தனை கும்பகரன் தாங்க. கரெக்டா பேசுற அவன் தான். இந்த பாங்கால கூட சில பேர் பாருங்க, இங்க கூட சில பேர் தூங்குவாங்க. சில பேர் ஏன் அவங்க ரொம்ப அறிவை தேடுகிறார்கள் அர்த்தம். உறங்கணும், உறங்காமல் இருந்தால் என்ன பிசாசு பட்டம். எனவே அதுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. நடுவர்களே, இந்த இடத்திலே நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தசரதன் நினைத்திருந்தால் என்ன செய்திருக்கலாம்? நான் உனக்கு வாக்கு கொடுத்தது உண்மைதான், ஆனால் அவனுக்கு ராமனை பிரிந்தால் உயிர் போகும் என்பது தெரியும். எனவே நான் இப்பொழுது உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற மாட்டேன், உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் தசரதன் அப்படி செய்யவில்லை. காரணம், வாய்மையை காக்க வேண்டும் என்பதற்காக
தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று உயிரை துறந்தானே, உயிரை துறந்தது எதற்காக? வாய்மையை காப்பதற்காக. அதுதான் முக்கியமான காரணம். எது ஒன்று ஏற்றத்திற்கு உரியது தெரியுமா? எந்த ஒன்று காப்பியம் முழுவதும் கவிஞரால் படைக்கப்பட்ட பாத்திரங்களால் தொடர்ந்து புகழப்படுகிறதோ, எந்த ஒன்று பாத்திரங்களை படைத்த கவிஞரால் போற்றப்படுகிறதோ அதுதான் ஏற்றத்திற்கு உரியது என்பது அடையாளம். அந்த வகையிலே பார்த்தால் தசரதன் வாய்மை காப்பதற்காக உயிரை துறந்தான் என்பது எல்லா இடத்திலும் காப்பியம் முழுவதும் பலராலும் போற்றப்படுகிறது. தசரதன் இறந்து போனான் என்ற செய்தியை ராமன் கேள்விப்பட்டான். ராமன் கேள்விப்பட்ட உடனே எப்படி புலம்பினான் தெரியுமா? நந்தா விளக்கணைய நாயகனே, நானிலத்தோர் தந்தாய், தனி அறத்தின் தாயே, தயாநிலையே, எந்தாய் இகழ் வேந்தர் ஏழே, இறந்தனையே, அந்தோ இனி வாய்மைக்கு யார் உளரே என்று கேட்டார். ஒரு விளக்கிற்கு விளக்கம் கொடுக்க வந்த வள்ளுவர் என்ன சொன்னால் தெரியுமா? எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு என்று சொன்னாரே, அதை மனதிலே கொண்டுதான் நந்தா விளக்கணைய நாயகனே என்று அந்த ராமனுடைய புலம்பலிலே தொடங்குகிறார். நீ இறந்து விட்டாயே, இனிமேல் வாய்மையை காப்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்று புலம்பலிலே அந்த போற்றலை பொதிந்து வைக்கிறார் கவி சக்கரவர்த்தி கம்பர். இப்ப ஜடாயு ராம இலக்குவரை சந்திக்கின்றான். தன்னுடைய நண்பன் தசரதனுடைய மைந்தர்கள் என்பதை அறிந்தான். தசரதனுடைய நலம் விசாரித்தான். அப்படி விசாரித்த போது ராமன் சொன்னான், மறக்க முற்றாத வாய்மை காத்து துறக்க முற்றான் என்று பேசினான். இது கேட்ட உடனே ஜடாயு எப்படி புலம்பினான் தெரியுமா? நீங்க வெறும் புலம்பல் என்று நினைத்து விடக் கூடாது. அந்த புலம்பலிலேதான் தசரதனுடைய அந்த பண்பினை கவிஞர் மிக அற்புதமாக படம் பிடித்து காட்டுகிறார் என்று பார்க்கிறோம். பரவல் அருங்கொடைக்கும், நிந்தன் பனிக்குடைக்கும், பொறைக்கும் நெடும் பண்பு தோற்ற கரவலரும் கற்பகமும் உடுமதியும் கடல் இடமும் கழித்து வாழ புரவலரும் புரவலனே, பொய்ப்பகையே, மெய்க்கு அணியே, புகழின் வாழ்வே, இரவலரும் நல் அறமும் யானும் இனி என்பட நீத்து ஏகினாயே என்று புலம்புகிறானே. பொய்ப்பகை, மெய்க்கு அணி, அந்த மெய்மையை காப்பதற்காக உயிரை துறந்தான் என்பதை ஜடாயுவும் பதிவு செய்கிறார் என்று பார்க்கிறோம். இப்ப வேட்டுவர்களுக்கு தலைவன் குகனை பற்றி தான் நீங்க முன்னுரையில் அதிகமாக சொன்னீர்கள். அந்த குகனுக்கு பரதன் தாயர் மூவரையும் அறிமுகப்படுத்துகிறார். அறத்திற்கு ஒரு வடிவம் கொடுத்தால் எப்படி இருக்குமோ அது போல சுமித்திரை நின்று கொண்டிருக்கிறார். அந்த அன்பின் நிறைந்தவளை யார் என்று கேட்கிறான் குகன். அப்போது பரதன் என்ன சொன்னான்? நெறி திறமா தன் மெய்யை நிற்பதாக்கி இறந்தாந்தன் இளம் தேவி என்று சொன்னார். மெய்யை காண்பதற்காக இறந்து போனானே அந்த தசரதனுடைய இளைய மனைவி என்று. இன்னொரு இடம் நினைத்து பாருங்கள். 14 ஆண்டுகள் கழித்த பின்னர் ராமன் கானகத்திலிருந்து அரசாட்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் நெறியிலே புகுந்து உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று பரதன் சபதம் செய்தான். 14 ஆண்டுகள் உருண்டோடின, ராமன் வரவில்லை. எனவே ராமன் என்ன செய்தான்? சத்ருக்கனனை அழைத்து ஏறி அமைக்க சொன்னான். அவன் மறுத்தான். இல்லை என்று இவன் பணித்தான். இந்த செய்தி கோசலைக்கு தெரிந்தது. அறிந்தவுடனே அவள் இதை தடுப்பதற்காக ஓடி வந்தாள். அப்போது பரதன் என்ன சொன்னான் தெரியுமா? நானும் யாருடைய மகன் தெரியுமா? இந்த மெய்யை காப்பதற்காக உயிரை நீத்துவிட்டு வானகம் சென்றானே அவனுடைய மைந்தன் தான் நானும் என்பதை யானும் மெய்யனுக்கு இன்னுயிர் ஈர்ந்து போய் வானுள் எழுதிய மன்னவன் மைந்தனால் என்று பேசுகிறார். சரி, இதெல்லாம் கூட இவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் விடுங்க. வாலி என்ன சொன்னார்? வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் என்று தசரதனை போற்றுகிறான் என்று பார்க்கிறோம். இந்த படத்துல திருவடி வச்சுட்டு வரான் பரவன். அப்ப ராமன் சொல்றார், வரலா கவலைப்படாது, வரனின் உந்தை சொல் பரவினால் உடன் தரணி நின்னது. அப்பா கொடுத்த சொல்லினாலே இந்த அயோத்தி அரசு உனக்குத்தான் உரிமை உடையது என்று ஏற்ற தன்மையால் உடனே நீ பிறந்து உரிமை ஆடலாம். நீ பிறந்துட்ட, இந்த அயோத்தி அரசு உனக்குதான், என்னுடையது அல்ல, நீ பெற்றுக்கொள், அரசு நின்னதே ஆளுக. இதுக்கு மேல என்ன சார்? ராமபிரானே சொல்றாரு,
ஆட்சி உன்னுடையது, உனக்கு உரிமையுடையது, நீதான் அரசு செய்ய வேண்டும். இவ்வளவும் ராமபிரான் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அவருடைய முன்ன போகுது, அரசு முறைமை நிலைநிறுத்துவதா அல்லது மரபு வழியாக வருவதை உரிமையை காப்பாற்றுவதா? இப்ப இளங்கோவடிகளுக்கு வழிகாட்டுறவர் வருது. சிறப்பதிகாரத்துல இளங்கோவடிகளுக்கு இந்த சிக்கல் வந்து சோதிடர் சொல்லிட்டார், ஆட்சி நீங்க உங்களுக்கு தான் அந்த தகுதி இருக்கு. சேர செங்கோட்டு மூத்தவன் ஆட்சிக்கு வருவதா, இளங்கோவடிகள் வருவதா? இளங்கோவடிகள் குழப்பத்தை தீர்த்தவர் பரவர். மரபுக்காக தன் வாழ்க்கை விட்டுக் கொடுத்து வந்தவர் பரவர். அதைத்தான் நகர் நீங்கு படலத்துல ராமன் போய் சொல்றார், அம்மா மும்மையும் நிறை குணத்தவன், நின்னினும் நல்லனான், குறைநீரன் என கூறினன், நால்வர்க்கும் மதினால் வேற்றுமை மாற்றினான். திரும்ப திரும்ப வரதன் எவ்வளவு உயர்ந்தவன் என்பதை கோசலை எடுத்து காட்டுகிறார். இந்த 4 செய்த ஒரு பாட்டு, பங்கமில் குணமுடையவன், நிறை குணத்தவன், குறை ஒன்றுமில்லாத கோவிந்தனாக பரவன் இருக்கிறான், நின்னினும் நல்லவன். இதுக்கு மேல என்ன பரவன் சான்று? வேற ஒரு ஆட்சிக்காக பரவன் கேட்கிறார். தனக்கு உரிமையுடைய ஆட்சியைத்தான் பரவன் இங்கே கேட்கிறார். அதுக்கு மேல ஒரு முக்கியமான செய்தி கோசலை சொல்கிறார், ரகுவம்சம் தொடங்கி வந்து இந்த மரபுல எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உனக்கு நிகர் யாருமே இல்லை பரதா. முன்னை நுண்குல முதல் உறவுகள் தான் நின்னை யாவரே நிகழ்க்கும் நீர்மையன் பரதா. நம்ம ரகுவம்சத்திலேயே யாருமே உனக்கு நிகராக முடியாது. நீதான் மரபை காட்டுறாய். மன்னர் மன்னவா கோசலை சொல்ற பரவனை பார்த்து, மன்னர் மன்னவா, சக்கரவர்த்தி மன்னர் மன்னவா என்று வாழ்த்தினார். கோசலை வாழ்த்துகிறார். உடனே வசித்து சும்மா இல்ல, அவர் சொல்றார், முறையில் மைந்தனே பரதனை பார்த்து, எந்தவித குற்றமும் இல்லாத மைந்தனே. எந்தவித குற்றமும் இல்லாத பரதன் தன்னை இழந்து தனக்கு உரிமை உடைய ஆட்சியை துறந்து போகிறானே, அந்த துறப்பு பெருசா? தன்னலத்தோடு மனிதனே தன்னாட்டை இழந்து மனிதநேயத்தோடு இருந்த துறப்பு பெருசா? ஒவ்வொரு நோக்கத்தோடு துறந்த துறப்பு பெருசா? ஒவ்வொரு பாத்திரம் என்ன செஞ்சு நான் சொன்ன அந்த பாத்திரத்தை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு பாத்திரமும் திறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. வேடிக்கையா சொல்றாங்க, அவங்க பழகுற அவங்க விபீஷன் ஆச்சு, நான் அதுக்கு மேல விளக்குறேன், என்ன பாத்திரத்தை நான் குறைக்க விரும்புறேன். அவன் லட்சுமணன் ஆச்சு, மூக்கு மேலாம் கோபம் வரும், எடுத்துக்கலாம் சட்டி சட்டுன்னு, அதோட நிறுத்திக்கலாம் அந்த பாத்திரத்தை. தசரதன் ஒண்ணுக்கு மேல ஒழுங்கா எல்லாரும் பேருக்கு வைக்கிறேன் நம்ம நாட்டுல, அதுக்கு மேல உள்ள போகுது. பாத்திரத்தை குறைக்கிறது. இதுக்கப்புறம் அந்த கடைசி கட்ட ஒன்று வருகிறது. கங்கைகான் படத்தை குணை பற்றி ரொம்ப அழகா பேசினாங்க. குகன் தான் முதல்ல கோவப்பட்டான், ஆதி கடத்தி வராது போவாராம், எல்லாம் உணர்ச்சி வசப்பட்ட அந்த குகன் என்ன சொல்லுகிறான், தாய் உரை கொண்டு தாவை முதலிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி பொய்யினை என்ற பொழுது புகழை நோய் தன்மை கண்டால் 1000 ராமனின் கேளாமரோ, 1000 ராமபிரானுக்கு ஒப்பாகுவாரோ சொல்வது. எங்க போயிட்டாரு பாருங்க, 1000 ராமர் கெட்டு நெருங்க முடியாது. இது அடுத்த கட்டம், கடைசி கட்டம், மீட்சி படத்துல நீங்க அதெல்லாம் இங்க சொன்னதா மீட்சி படத்துல எண்ணில் கூடி ராமர் எண்ணில் குகன் சொன்னது 1000. ராமனை பயந்தவர் சொன்னார், கோடி ராமர் வந்தாலும் எண்ணில் கூட ராமர்கள் எண்ணிலும் அண்ணல் நின் அருளுக்கு அருகு ஆவரும். உன் கிட்டவே வர முடியாது. புண்ணியம் எனும் நின் உயிர் போயினார். புண்ணியமாக இருக்கிற பிறந்தா உன் உயிர் போய்விட்டார். அதெல்லாம் அவன் தடுக்கிறாங்க. ரொம்ப அதை தொகுத்து சொல்லணும்னா தேசை அவங்க குறிச்சுக்கிறாங்க, இல்லையோ நடுவர் குறிச்சுக்கிறாங்க. வரவன் யார்? அரசு நின்னதே ஆள்க ராமபிரான் சொல்றார். தங்கமில் குணத்து எண்ணி ராமபிரான் சொல்றார். எந்தவித குறையும் இல்லாத பரவன். 3 நிறை குணத்தவன் கோசலை, 4 குறைநீரன் கோசலை, நின்னினும் நல்லான் ராமனை நோக்கி கோசலை. பெற்ற தாய் மகனை பார்த்து சொல்றார், உன்னை விட 1000 மடங்கு நல்லவன் பரதன். 6 மன்னர் மன்னவா சக்கரவர்த்தியே கோசலை. ரகுவம்சத்தில் வந்த எல்லா அரசர்களும் உயர்ந்தவன் கோசலை. 8 மறுயில் மைந்தனே எந்தவித குற்றமும் இல்லாத சக்கரவர்த்தி. 9 துகன் 1000 ராமனின் கேளாவரும். 1000 ராமர்
கிட்ட வரக்கூடிய ஏற்பாடுகள். கடைசி 10 எண்ணில் கோடி ராமர், எண்ணில் கோடி ராமர் என்னிலும் வரத அண்ணனின் அருளுக்கு நிகர் ஆவரோ என்று அதை நினைவு கொள்ளலாம். விசாலாட்சி அக்கா கூறினார்கள், இன்று உறங்கவில்லை என்றால் நாளை உறங்கி விடலாம். உறக்கத்தை துறப்பது ஒரு பெரிய செய்தியா என்று ஐயா ராமலிங்கனார் அவர்கள் கூறினார்கள். இங்கே உறக்கத்தை துறப்பது மட்டுமல்ல, அன்பிற்கினிய பெருமக்களே யோசித்து பாருங்கள். காப்பிய நாயகன் ராமன், காப்பிய தலைவன் ராமன். ராமனுடைய சிறப்புகளை எல்லாம் நடுவர் பெருமகனார் பட்டியலிட்டு ராமனுடைய மாந்த நேயத்தை பற்றி எல்லாம் இங்கே பேசினார்கள். நாம் ஒவ்வொரு ஆண்டுமே ராமனுடைய சிறப்புகளை பற்றி நிறுவுகின்றோம். ஆனால் எண்ணில் கோடி ராமர் என்று இணையாவர என்று பரதனை பேசினார்கள். இலக்குவனை பற்றி யாராவது அப்படி பேசியிருக்கின்றார்களா என்று நாம் பார்ப்பது வேறு வேலை. ஆனால் ஒரு தலைவன் என்று சொன்னால் அந்த தலைவனுக்கு என்னென்ன குணங்கள் இருக்க வேண்டும்? முதலில் ஆளுமை பண்பு இருக்க வேண்டும். தலைவனுக்கு வழிநடத்தக்கூடிய ஆளுமை பண்பு இருக்க வேண்டும். அந்த பண்பு ராமனிடத்தில் இருக்கின்றதா என்ற கேள்விக்கு நான் பிறகு வருகின்றேன். இலக்குவன் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான்? வெறும் உறக்கம் துறந்ததால் மட்டுமே அவன் போற்றப்படவில்லை. உறக்கம் துறக்கிறதுனா நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு துறந்துட்டு நாளைக்கு தூங்குறது இல்லம்மா. காட்டிலே இருந்த 14 ஆண்டு காலமும் உறக்கம் துறந்தான். நீங்க யோசிச்சு பாருங்க. தாய் சொல்லுகின்றான், ராமன் பித்ரு வாக்கிய பரிபாலனம் செய்கின்றான். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று தந்தை கட்டளையிட்டு விட்டார் என்று வனத்திற்கு போகின்றான் ராமன். ராமனுக்கு மட்டும்தான் வனத்துக்கு போகணும்ன்றது கட்டளை, கைகையை சொல்லுகின்றாள். ஆனால் மர உரி அனுப்புகின்ற போதே 2 பேருக்கும் சேர்த்து அனுப்புகின்றார். இலக்குவனுக்கும் சேர்த்து மர உரியை அனுப்புகின்றார். என்றால் உயிர் பிரிந்தால் உடல் இங்கே நிற்காது என்பதை கைகைக்கு தெரிந்திருக்கின்றது. ராமன் இங்கிருந்து வனத்திற்கு போய்விட்டான் என்று சொன்னால் இலக்குவன் இங்கே இருக்க மாட்டான் என்கின்ற காரணத்தால் மர உரியை அனுப்புகின்ற போதே 2 பேருக்கும் சேர்த்து அனுப்புகின்றாள் கைகை. ஒன்று. அடுத்ததாக சுமித்திரை என்ன சொல்லி அனுப்புகின்றாள்? ஏப்பா, உங்க பெரியம்மா பையனுக்கு தான் வனத்துக்கு போகணும்னு கட்டளை, உனக்கு என்ன, நீ இங்கே இரு, நீ உனக்கும் மனைவி இருக்கா, இது சொல்லி இருக்க முடியும்ல? சொல்லல. ரொம்ப அழகான பாட்டு. மகனே இவன் பின் செல், தம்பி எனும் படி என்று அடியாரின் ஏவல் செய்தி. அதோடு மட்டும் இல்ல, மண்ணும் நகர்க்கே இவன் வந்தினை வா, அன்றே உண்ணம் முனை. எந்த தாய் சொல்லி அனுப்புவாங்க பாருங்க. அப்ப அங்கே பிராமணார் பித்ருவாக்கிய பரிபாலனம் செய்யப்படுகின்றது, கடைபிடிக்கப்படுகின்றது என்று சொன்னால் மாத்ருவாக்கிய பரிபாலனம் தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தாய் சொல்மிக்க மந்திரம் இல்லை என்கின்ற அந்த சொல்லுக்கு ஏற்ப இலக்குவன் நடந்து கொள்ளுகின்றான். அது மட்டும் இல்ல, தாய் சொல்லிரால் விட்டால் கூட இலக்குவன் அப்படித்தான் சென்றிருப்பான். இலக்குவனுடைய குணம் அது இல்லையா? இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு நாள் உறக்கம் துறக்கிறது பெரிய விஷயமா, நீங்க யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் ஏதாவது இங்க ஒரு புகைப்படத்தை காட்டி, ரொம்ப அழகா ஏதாவது ஒரு பொருளை காட்டி, இதை கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் உத்து பாருங்கன்னு சொல்லி பாருங்க, உடனே எல்லார் கண்ணிலும் தண்ணி வரும். உத்து பார்த்துட்டு இருந்தா, கண்ணை இமைக்காமல் பார்த்திருந்தா. கம்பன் எவ்வளவு அழகாக எழுதுகின்றான், அதை புகழ் சொல்றான். நீங்க சொல்றீங்களே, தன்னை தானே புகழ்ந்து கொள்ளுதல் தற்கொலைக்கு சமமானது. கார்ல் மார்க்ஸ் அவர்களை ஒரு முறை அழைத்தார்கள் அவரை பற்றி பேசுவதற்காக. அவரை மேடையிலே வைத்துக் கொண்டு கார்ல் மார்க்ஸ் எப்படிப்பட்ட சாதனைகளை செய்திருக்கின்றார் தெரியுமா என்று ஆரம்பிக்கின்ற பொழுதே அவர் எழுந்து விட்டார். ஐயோ, என்னை வைத்துக் கொண்டு நீங்கள் புகழ்கின்றதெல்லாம் கேட்கின்ற அந்த கொடுமையை எனக்கு, தண்டனையை எனக்கு தராதீர்கள் என்று எழுந்து போனவர். அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் உலகில் எங்கோ இருந்திருக்கின்றார்.